ஹலோ காய்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இந்த வீடியோல பார்க்க போறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. எல்லாரும் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்றீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. இன்னும் நிறைய சப்போர்ட் பண்ணுங்க. நான் இன்னும் நிறைய வீடியோ போட்டே இருப்பேன். இன்னைக்கு நம்ம வீடியோ பார்க்க போறது பீட் சாங் தான் இன்னைக்கு பார்க்க போறோம். பீட்ல வச்சு செம்ம தாறுமாறா இன்னைக்கு ஒரு வீடியோ பண்ண போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல நீங்க வந்து சேனலை சப்ஸ்கிரைபிள் பண்ணிக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அம்புக்குறி அதை ப்ரெஸ் பண்ணால் நீங்கள் அப்படியே ஆல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. கேப்கட் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணுங்க. கேப்கட் அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணுங்க. அந்த அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணீங்கன்னா கொஞ்சம் லேட் ஆகும். ஏன்னா எனக்கு மொபைல் ஸ்லோவாக இருந்தாலும் லேட் ஆகும். இது ஓப்பன் ஆயிடுச்சு. இதுல வந்து லாகின் பண்ணிக்கலாம். ஜிமெயில் ஐடி லாகின் பண்ணிக்கலாம், கூகுள் லாகின் பண்ணலாம், ஃபேஸ்புக்கும் லாகின் பண்ணிக்கலாம். பட் நான் வந்து லாகின் பண்ணல. நீங்க லாகின் பண்ணிடுங்க. ஏன்னா பண்ணா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இப்போ வந்து நம்ம வீட்டுக்குள்ள இருக்கும். நியூ நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிடுங்க. நியூ ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா இமேஜ் ஒரு விஜய்க்கு போட்டோ நான் வச்சிருக்கேன். அந்த இமேஜ் நீங்க எந்த பிக்சர்னு கொடுத்துக்கோங்க. நான் இமேஜ் வந்து கொடுத்துக்கிறேன். விஜய்க்கு போட்டோ இமேஜ் கொடுத்துக்கிறேன். முதல்ல ஒரு இமேஜை வந்து ஃபுல்லுவே பண்ணிடுங்க. விஜய் போட்டோ மட்டுமா நான் வந்து கொஞ்சம் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன். அதை நீங்க நீங்க வந்து உங்களுக்கு எந்த போட்டோ பிடிக்குதோ அந்த போட்டோ டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நான் ஒரு 13 போட்டோ வச்சிருக்கேன். அது பீட் பீட் வீடியோ பண்றதுக்கு கண்டிப்பா தேவைப்படும். இப்போ நான் போட்டோ பண்ணிட்டேன். இனி இந்த போட்டோயை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, இந்த போட்டோ எப்படி ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஜூம் பண்ணிக்கலாம். கிளியரா புரிஞ்சுக்கோங்க. ஜூம் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லா வாட்ச் பண்ணுங்க. அப்பதான் இது புரியும். ஜூம் ஜூம் பண்ணிக்கலாம். எவ்வளவு வேணா ஜூம் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தகுந்த மாதிரி ஜூம் பண்ணிக்கலாம். அப்புறம் சரியா ப்ரெஸ் பண்ணி ஜூம் பண்ணிடுங்க. அப்பதான் இந்த பீட் வீடியோ சூப்பரா வரும். ஜூம் பண்ணிடுங்க. அப்படியே எல்லாத்தையும் ஜூம் பண்ணிடுங்க. சாங் வேற காப்பிரைட் ஆகும். அது வந்து சாங் நான் இட மாட்டேன். மியூட்ல தான் போட்டிருப்பேன். ஆனா பார்க்கும்போது சூப்பரா இருக்கும். இந்த மாதிரி ஜூம் பண்ணிடுங்க எல்லாத்தையும். ஜூம் பண்ணும்பா இன்னும் நல்லா இருக்கும். ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க எல்லாரும். இப்படியே பார்த்துட்டு இருக்கீங்க, கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விஜய் விஜய் அவரை பிடிச்சா லைக் பண்ணுங்க. நான் ஒரு 39 செகண்ட் வரைக்கும் நான் ஒரு ஒரு 39 செகண்ட் வரைக்கும் அந்த போட்டோஸ் அப்ளை பண்ணியிருக்கேன். இனி நம்ம வந்து கீழே பாருங்க, ஆடியோ கொடுக்கும். நம்ம இப்போ ஆடியோ ப்ரெஸ் பண்ணுவோம். ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்க வந்து 3 4 5 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து முதல்ல இருக்கு சவுண்ட்ஸ், காப்பிரைட்டு, எஃபெக்ட்ஸ். நமக்கு வந்து எஸ்டானல் போட்டிருக்கு பாத்தீங்களா? எஸ்டானல் இதை நீங்க ப்ரெஸ் பண்ணீங்கன்னா நீங்க ஒரு வீடியோ டவுன்லோட் பண்ணி வச்சிருப்பீங்க. அந்த வீடியோவை எப்படி ஆடியோவா கன்வெர்ட் ஆகிடும். இப்போ நான் வந்து இந்த வீடியோ ஒன்று டவுன்லோட் பண்றேன். இது கன்வெர்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்கலாவே அது ஒரு இதா மாறிடும், சாங்காவே மாறிடும். ஏன்னா இந்த சாங் இருக்க இடத்துல கொஞ்சம் சவுண்ட் இல்லாம இருக்கும். நம்ம அந்த இடத்த கட் பண்ணிக்கலாம். இந்த இடத்த கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு இந்த கட் சவுண்ட் இல்லாத இடத்த நம்ம டிலீட் பண்ணிக்கலாம். டிலீட் பண்ணிட்டு இதை நீங்க ப்ரெஸ் பண்ணிட்டு இழுத்தீங்கன்னா அப்படியே ஸ்வைப் பண்ணி இங்கிட்டு வந்துடும். இப்போ நீங்க என்ன பண்ணுங்கன்னா இந்த போட்டோஸும் ஆடியோஸும் ஒரே லெவல் எண்ட்ல ஒரே மாதிரி இருக்கா பார்த்துருங்க. இல்ல நமக்கு வந்து சாங் இவ்வளவுதான், அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம வந்து போட்டோவை டிலீட் பண்ணிக்கலாம், தேவையில்லாதத. நம்ம தேவையில்லைன்னா இந்த போட்டோ எடுத்துக்கலாம், அப்ளை பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இனி ஒரு போட்டோவை எப்படி மூவிங் பண்றது, ஸ்டார்டிங்ல மூவிங் பண்றது. ஏன்னா சில இப்போ மூவிங் பண்ணிட்டு தான் பீட் ஆரம்பிக்கும். அதனால நம்ம மூவ் பண்ணிட்டு பீட் போடலாம்.
நம்ம வந்து இப்ப ப்ளே பண்ணி பார்த்தது எவ்வளவு தூரம் சாங் இருக்கு, எவ்வளவு தூரம் பீட் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். கொஞ்சம் தூரம் சாங் இருக்கு. நம்ம அதை என்ன பண்ணலாம்னா ஒரு போட்டோவை ஸ்வைப் பண்ணி விடலாம். பாருங்க, இந்த போட்டோவை நான் ஸ்வைப் பண்ணி விடுறேன். ஸ்வைப் பண்ணி விட்டுட்டேன்னா இன்னும் ப்ளே பண்ணி பார்ப்போம் எந்த இடத்துக்கு சாங் இருக்கு, எந்த இடத்துக்கு பீட் இருக்குன்னு. இந்த இடத்துல பாருங்க, இந்த வந்து இந்த மாதிரி ஒரு இது மாதிரி போகுது பாத்தீங்களா, அந்த இடத்துல வந்து நம்ம பீட்டு ஆரம்பிக்குது. இந்த இடத்துல இருந்து நம்ம கட் பண்ணிக்கலாம், போட்டோவை கட் பண்ணிக்கலாம், போட்டோவை கட் பண்ணிட்டு இதை நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த ரெண்டும் ஒரே போட்டோ தான், நமக்கு ஒரே போட்டோ ரெண்டு சேர வேண்டாம், ஒரு போட்டோ ஒரு சேர கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம இந்த போட்டோவை ப்ரெஸ் பண்ணிட்டு நீங்க வந்து ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த அளவு ஜூம் பண்ணிட்டு ஒரு சைடு இந்த மாதிரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி பண்ணிட்டு இங்க இங்க பாருங்க, ஒரு ஆஷ் கலர் ஒரு இது போட்டிருக்கான் பாருங்க. இதை நீங்க ப்ரெஸ் பண்ணுங்க. ப்ரெஸ் பண்ணீங்கன்னா இங்க ஒரு ஆஷ் மாதிரி ஒன்று வரும், டாட் மாதிரி ஒரு டைமண்ட் மாதிரி ஒன்று வரும். அதை அப்படியே ஸ்வைப் பண்ணி சென்டர்ல வச்சு நீங்க லைட்டா ஸ்வைப் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் எண்ட்ல அந்த போட்டோ எண்ட்ல போயிட்டு இன்னொரு ஸ்வைப் பண்ணிடுங்க. இப்போ பாருங்க, இப்போ ப்ளே பண்ணி பார்ப்போம் அந்த வீடியோ எப்படின்னு பாருங்க. நம்ம இதுக்கு அப்புறம் தான் பீட்டு எப்படி அரேஞ்ச் பண்றோம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். பீட்டு எப்படி வைக்க போறோம் அதான் பார்க்க போறோம். வாங்க. இப்போ வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வீடியோ, இப்போ இந்த வீடியோல போட்டோவை மூவ் பண்ணிய மாதிரி அந்த மாதிரி சாங்கை மொத்தம் மூவ் பண்ணிய மாதிரி வச்சாச்சு. இனி பீட்டு எப்படி வைக்க போது நம்ம பார்க்க போறோம். இனி வந்து இந்த இடத்துல பீட் ஆரம்பிக்குதுன்னா இதை கட் பண்ணிக்கணும். இந்த ஆடியோவை கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி சும்மா பண்ணா போதும். அதுக்கப்புறம் இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா, ஸ்வைப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கீழே பாருங்க நிறைய ஆப்ஷன் கொடுத்துருங்க. ஸ்பிளிட்டு, ஃபேடு, வால்யூமு, வாய்ஸ் எஃபெக்ட், டிலீட்டு, அப்புறம் பீட்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. பீட்னு ஆப்ஷன், அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. நீங்க இந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஆடியோ ஜென்ரேஷன் ஒன்று போட்டிருக்காங்க, சரியா? நம்ம அதுவும் பண்ணிக்கலாம். ஆட் பீட் அதுவும் கொடுத்துக்கலாம். இது கொஞ்சம் லேட் ஆகும் வரதுக்குண்ணா, ஏன்னா மொத்த சாங்கையும் அரேஞ்ச் பண்ணிட்டு பீட்டா கன்வர்ஷன் பண்ணுவாங்கல்ல, அதுவும் பண்ணிக்கலாம். நம்மளும் பீட் மாதிரி கொடுத்துக்கலாம். இது ஸ்லோவு. நம்ம வந்து எந்த இடத்துக்கு பீட்டு வேணும் அந்த மாதிரி தகுந்த அளவுக்கு. இப்ப இந்த ஆடியோல அந்த டாட் இருக்கு பாத்தீங்களா, இந்த டாட் இருக்க இடத்துல நம்ம பிக்சரா வந்து கட் பண்ணி கொண்டு போகணும். இப்ப நான் சொல்லி காட்டு தந்தா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். நான் வந்து ஸ்லோவு ஃபாஸ்ட்னு இருக்கு பாத்தீங்களா, ஸ்லோவு ஃபாஸ்ட். இது நம்ம இது ஸ்லோவா ஆகும், இது ஃபாஸ்டா ஆகிடும். நமக்கு ஃபாஸ்ட் தான் முக்கியம், நம்ம ஃபாஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்ப பாருங்க எல்லா இடத்துலயும் ரேட் வந்துருச்சு. நம்ம வந்து இது கொடுத்துவோம். இப்ப நான் என்ன பண்ண போறேன், நம்ம போட்டோ அப்ளை பண்ணிச்சுல, அந்த போட்டோவும் அந்த டாட்டும் ஒரு டாட் இருக்குன்னு வச்சுங்களா, அடுத்த டாட்ல அந்த போட்டோயை கட் பண்ணிக்கணும், அடுத்த போட்டோயை கட் பண்ணி அந்த மாதிரி பண்ணிக்கணும். இப்போ பாருங்க, நான் ஒரு போட்டோ எடுத்து இது பண்ணுவேன். இந்த இடத்துல போட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த போட்டோவை அப்படியே அந்த டாட் கரெக்டா அளவுக்கு இது இப்போ பண்ணிடுங்க. அடுத்தது நம்ம எதாயிடுவோம், அடுத்த போட்டோவை நம்ம அதையும் கட் பண்ணிடுவோம். இப்படி எல்லாத்தையும் கட் பண்ணிட்டு இந்த போட்டோவையும் கட் பண்ணி கொஞ்சம் ஜூம் பண்ணிடுவோம், ஏன்னா ஜூமிங் கரெக்டா இல்லை. இந்த போட்டோ இந்த மாதிரி பண்ணிடுவோம். இந்த மாதிரி எல்லா போட்டோயும் பண்ணிட்டு ஜூம் பண்ணிக்கோங்க. இந்த போட்டோ ஜூம் பண்ணிடுங்க. அப்புறம் இந்த எண்டு முடிவு வரைக்கும் நீங்க இந்த மாதிரி போட்டோ ஜூம் பண்ணிடுங்க. வேற லெவல்ல வரும் வீடியோ. போட்டோ நமக்கு
ஃபோட்டோ இவ்வளோ தான் இருக்கு. பட் வேணா நம்ம இதே ஃபோட்டோவை ரிப்பீட் எடுத்துக்கலாம். இனி நீங்க வந்து இதே ஃபோட்டோவை நீங்க எடுக்கணும்னா அந்த ப்ளஸ் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்க. நம்ம ஆல்ரெடி எடுத்த வீடியோ ஃபோட்டோவை அங்கே தான் இருக்கும். நம்ம இது பண்ணிக்கலாம். இது பண்ணிட்டு ஏன்னா நான் இவ்வளோ தான் ஃபோட்டோ எடுத்திருக்கேன். இப்போ வீடியோக்காக நிச்சயமா இந்த வீடியோ பண்ணுறோம். நீங்கள் வந்து எவ்வளோ ஃபோட்டோன்னு எடுத்து வச்சுக்கலாம் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் கொடுங்க. இப்போ ஆட் கொடுத்தீங்கன்னா அதே தான். நீங்க கொஞ்சம் ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிட்டு அந்த டாட்டுக்கு அளவு கரெக்டாக வச்சுக்கோங்க. ஜூம் பண்ணிடுங்க. ஜூம் பண்ணிடுங்க. இதையும் அப்படி ஜூம் பண்ணிடுங்க. ஒரு பீட் வீடியோ பண்றதுக்கு இந்த வீடியோவை ஃபுல்லா வாட்ச் பண்ணா கண்டிப்பா உங்களால முடியும். ஜூம் பண்ணிடுங்க. ஸ்வைப் பண்ணிடுங்க. விஜய் அண்ணனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே பார்த்துட்டு இருக்கேன், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ ப்ளே பண்ணும்போது வேற லெவலில் இருக்குங்க. சூப்பராக இருக்கும். நீங்கள் நல்லா அப்படி பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண நல்லா இருக்கும். நிறைய பேருக்கு வீடியோ அப்படியே என்ன ஸ்லோவாக பண்ணிட்டே இருக்கான்னு பார்க்குறாதீங்க. எவ்வளோ தூரம் நீங்கள் வந்து பொறுமையாக பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் வீடியோ சூப்பராக வரும். இன்னும் கொஞ்சம் ஃபோட்டோ அப்லோட் பண்ணணும். அப்போதான் சூப்பராக இருக்கும் பார்க்க. ஃபோட்டோ இருக்கு. மறுபடியும் அதே ஃபோட்டோ தான் பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் ஃபோட்டோ தான் எடுத்திருக்கேன். ஆடு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதே மாதிரி தான் கொஞ்சம் ஜூம் பண்ணிடுங்க. அந்த வெளியில் வந்து பிளாக் ஸ்கிரீனில் இருக்கும், அதை நீங்கள் வராமல் ஜூம் பண்ணிடுங்க. லைட்டாக ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்வைப் பண்ணிடுங்க. இதையும் அப்படி ஸ்வைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிடுங்க. இதையும் கொஞ்சம் ஸ்வைப் பண்ணிடுங்க. அப்படி எல்லாத்தையும் பண்ணிடுங்க. எவ்வளோ தூரம் ஃபோட்டோ இதுக்கு பீட் கொடுக்குறீங்களோ அவ்வளோ தூரம் நல்லா இருக்கும் பீட் வரது. அப்புறம் இன்னும் நம்ம அதுக்கு லைட்டிங் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கணும். லைட்டிங்கு வீடியோ ப்ளே பண்ணும்போது லைட்டிங்லாம் வர மாதிரி சூப்பராக இருக்கும். இப்படி எல்லா ஃபோட்டோ நீங்கள் பண்ணிட்டு லாஸ்ட் வந்துச்சு பாருங்க. கொஞ்சம் கண்டிப்பாக கொஞ்சம் நல்லா முக்கியங்க இந்த இந்த வீடியோ பண்ணுறதுக்கெல்லாம். வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணிட்டு அப்புறம் நீங்கள் இந்த வீடியோவை பண்ணுங்க. சரியா? கொஞ்சம் பொறுமை நல்லா முக்கியம். இன்னும் 2 ஃபோட்டோ தேவைப்படுது, அதே நம்ம எடுத்துருவோம். ஒன்று இது வேண்டாம், நம்ம ஆல்ரெடி லாஸ்ட்டாக தான் கொண்டு வந்துட்டோம் அந்த வீடியோவில். நம்ம இந்த வீடியோ எடுத்துருவோம். இந்த ரெண்டு ஃபோட்டோ நம்ம எடுத்துருவோம். கொஞ்சம் ஜூம் பண்ணிடுவோம், இறக்கிடுவோம் கொஞ்சம். இதான் முடிஞ்சுங்க. ஃபோட்டோ ஜூம் பண்ணிட்டு வச்சுக்கோங்க. அடுத்தது இனி நம்ம என்ன பண்ண போறோம்னா சினிமேஷன் ஒரு எஃபெக்ட். நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோ போன வீடியோக்கு முந்தின வீடியோ வந்து ஒரு எடிட்டிங் நம்ம சொல்லி கொடுத்தோம். இப்போ அதே எஃபெக்ட் இதை நம்ம இட போகிறோம். இப்போ வந்து
எஃபெக்ட் ஆப்ஷன் இருக்கு, அதை நீங்க ஓபன் பண்ணுங்க. இதுல வந்து வீடியோ எஃபெக்ட் நீங்க போனீங்கன்னா ட்ரெண்டிங் ஆப்ஷன்ல வந்து கீழே இருக்கும் பாருங்க. கீழே சினிமேஷன் ஒன்று இருக்கும். இதை நீங்க வந்து ஃபுல்லா ஸ்வைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபுல்லா ஸ்வைப் பண்ணிடுங்க. இப்ப ஃபுல்லா ப்ளே பண்ண போறேன் பாருங்க, சூப்பரா இருக்கும். பாருங்க வேற லெவல்ல இருக்கு. Awesome. இனி அடுத்து என்ன பண்றேன்னா லைட்டிங் எஃபெக்ட். இந்த இந்த இடத்துல இந்த இடத்துல ஃபுல்லுமே லைட்டிங் எஃபெக்ட் நம்ம வைக்க போறோம். இப்போ பாருங்க, இதை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா ஒரு லைட்டிங் எஃபெக்ட் வரும், சூப்பரா இருக்கும். இந்த லைட்டிங் எஃபெக்ட் நீங்க போயிட்டு இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோட் லைட்டிங் இருக்கு, அது இருக்கு. அதை வந்து சூப்பரா பார்க்க நல்லா இருக்கும். இது மொத்தம் நம்ம மொத்தமா கொடுத்துருவோம், அப்பதான் சூப்பரா இருக்கும். இது அப்ளை டு ஆல் போட்டிருக்கேன், அதை கொடுத்துட்டுங்க. இது அப்ளை ஆயிடுச்சு, மொத்தமா ஆயிடுச்சுங்க பாருங்க. இன்னும் ப்ளே பண்ணி பார்ப்போம். வேற லெவல் மாசா இருக்க போகுது, சூப்பரா இருக்கு. வேற லெவல். அப்புறம் இதை டவுன்லோட் பண்ணக்கு வெறும் சிம்பிள் தாங்க. இந்த 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 ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணாதான் அது ஆல்ரெடி டவுன்லோட் ஆகிட்டே இருக்கும். இங்க பாருங்க, ரொம்ப குயிக்கா ஆயிட்டு இருக்கு. இப்போ டவுன்லோட குயிக்கா முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன்ல ப்ளே பண்ணி பார்ப்பேன்னா ஃபுல் ஸ்க்ரீன்ல ப்ளே பண்ணா சூப்பரா இருக்கும். ஏன்னா வீடியோ லென்த்தா போகுதுன்னு பாக்குறீங்களா? ஒரு வீடியோ பண்ணணும்னா கண்டிப்பா லென்த்தா மட்டும் இல்லை, ஃபுல்லா லென்த்தா போகும், இவ்வளோ டைம் ஆகும். கொஞ்சம் பொறுமையா இருக்கணும், பொறுமையா இருந்தா வேற லெவல்ல வீடியோ பண்ணலாம். இப்போ ஃபுல்லா ப்ளே பண்ணி பார்ப்போம். வெளியே போயிட்டு நீங்க கேலரியில போய் ஓபன் பண்ணுங்க, அங்க சேவ் ஆகியிருக்கும். கேலரி ஓபன் பண்ணுங்க. கேலரி ஓபன் பண்ணீங்கன்னா 33 செகண்ட் வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. கண்டிப்பா விஜய் அண்ணா பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.